வீரா, ச்சே, ச்சே. ஏன் மாறா எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிறாரு? அவருக்கு மனசாட்சியே இல்லையா? மனுஷங்க செஞ்ச தப்பு கடவுள் என்ன பண்ணுவாரு வீரா? இதுல கடவுளோட தப்பு எதுவும் இல்லையே. நடந்த எதையுமே என்னால நம்பவே முடியல. இங்க பார், ச்சே, வேண்டாம், போ, வேண்டாம், 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 அழ வேண்டாம், அழ வேண்டாம். கார்த்தி இப்படி பண்ணிருப்பான்னு இப்ப கூட என்னால நம்ப முடியல வீரா. ஆனா விஜய் இந்த அளவுக்கு சொல்லும்போது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ சரியா நம்ம விசாரிக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம்னு தோணுது. இல்ல மாறா, ஒரு பொண்ணு அவ்வளவு சாதாரணமா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை யார் மேலயும் வைக்க மாட்டான். ஒருவேளை வச்சாலும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அன்னைக்கு விஜய்க்கு நடந்தது பெரிய அநியாயம். அதை நம்ம எந்த இடத்துலயுமே நியாயப்படுத்த முடியாது. அது எப்படி முழுசா நம்ப முடியும்? அவன் சுயநிலைவில் இல்ல, இவ தப்பு நடந்துச்சுன்னு சொல்றா. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? குழப்பமா தான் இருக்கு. ஆனா வேற என்ன பண்ண முடியும்? காலங்காலமா பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களையே நம்ம சமுதாயம் தப்பு சொல்லுது, தப்பு செஞ்சவங்கள தப்பிக்க விடுது. ஆனா விஜய் விஷயத்துல நாம எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டா நின்னோம். அது கரெக்ட் தானே மாறா? உன் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறப்ப கூட நீ விஜயோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற, அதுக்குள்ள இருக்கிற நியாயத்துக்காக நிக்கிற. உன் மனசு வேற யாருக்கும் வருமானு தெரியல வீரா. ஆனா இவ்வளோ சரியா இருந்தும் உன்னை யாரும் சரியா புரிஞ்சுக்கல. மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கலங்கிறத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்றேன், அது எனக்கு போதும். வீரா, அத்த கோவத்துல ஒரு சில வார்த்தை தப்பா பேசியிருக்கலாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. மாறா, வள்ளிமா என்ன மனநிலையில இருக்காங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு அவங்க மேல வருத்தம்லாம் இல்ல. எங்க அம்மா என்ன பேசினா நான் கோச்சுப்பேனா? நான் வள்ளி அம்மாவை என்னோட இன்னொரு அம்மாவை தான் பாக்குறேன். அவங்க தானே திட்டினாங்க, பரவாயில்ல. பிருந்தாவை நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு. வீரா, பிருந்தா வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத. நான் இருக்கேன், அப்பா இருக்காரு. கொஞ்ச நாள் ஆற போட்டா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கலாம். எனக்கு நீ ஆறுதல் சொல்றேன்னு தெரியுது, ஆனா உனக்குள்ள எவ்வளவு வலி இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் மாறும், பாத்துக்கலாம். கட்டில நல்லாத்தே இருக்கு. வாங்க மச்சான். என்ன மச்சான் பாக்குறீங்க? நீங்க கோவத்துல கண்டபடி கழிச்சு போட்டாலும் உடைச்சு போட்டாலும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது என் பொறுப்பு இல்ல. அதான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சேன்.
மச்சான், இப்ப ரூம் நல்லா இருக்குல்ல? என்ன மச்சான், ஏன் இம்புட்டு துணிமணினா எல்லாமே சித்தி ரூம்ல இருந்துச்சு. அதான் கொண்டாந்து மொத்தமா என்கிட்ட அடிக்கிட்டேன். இனி நான் உங்களோட தானே இருக்க போறேன். என்னடி என்ன என்ன வெறுப்பேத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மச்சான், ஆ, நான் இப்படி ஏதாச்சும் பண்ணாலாது உங்க மனசு இறங்கும்னு பாக்குறேன். அப்படி முறைக்காதே மச்சான். இங்க பாரு விஜி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா உனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேருக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. மரியாதையா நீயா யார்கிட்டயும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு போயிரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் மச்சான், பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப இப்படி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நான் எங்கிட்ட மச்சான் போவேன்? நீங்க தானே அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. ஏய், மரியாதையா வாய மூடுறி. அடிங்க மச்சான், அடிங்க, உதைங்க, என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு மச்சான். ஆனா என் இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மச்சான். இது என் வீடு, நான் இங்கத்தான் இருப்பேன். நீங்கத்தான் என் புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ சொல்லிட்டா நான் உன் புருஷன் ஆயிடுவேனா? நீ என்னதான் டிராமா பண்ணாலும் என்கிட்ட உன் பாச்சா பழிக்காது. பரவாயில்ல மச்சான், நீங்க மனசரங்கி வருவீன்னு நான் எத்தனை வருஷம் வேணாலும் தவம் கிடைக்க தயாரா இருக்கேன் மச்சான். நீ எவ்வளவு வருஷம் தவறு இருந்தாலுமே இந்த ஜென்மத்துல பிருந்தா தான் ஏன் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன மீறி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளா? பாப்போம் மச்சான். பிருந்தா, என்னது வெறும் வயித்தோட இருக்க? கொஞ்சம் பழத்தையாவது சாப்பிட்டுருக்கலாம்ல. சரி, இந்த பாலை குடி. வச்சுட்டு போமா. இங்க பாரு பிருந்தா, இனிமே இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலயோ இல்ல அலறதுனாலயோ ஒன்னும் மாற போறது இல்ல. நடந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனிமே உன் வாழ்க்கை எப்படி வாழ போறேன்னு மட்டும் யோசி. ஏதோ இதோட இந்த அசிங்கம் தொலைஞ்சதே நினைச்சுக்கோ. நீ அந்த பையனை மறந்துரு பிருந்தா, அதாண்டி உனக்கு நல்லது. ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு தாண்டி ஆசைப்படுவா. ஆனா என் பொண்ணுங்கள்ல ஒருத்திக்கு கூட சரியான வாழ்க்கை அமையலையே. கண்மணியா அவ வாழ்க்கையை நல்லா வாழ்றாளான்னு தெரியல. வீரா கல்யாணத்துல எதோ நடந்துருச்சு. இப்போ உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. அதாண்டி என்னால தாங்கிக்க முடியல. நல்லா ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு தோணுது. அம்மா ப்ளீஸ்மா, நீ வேற என்ன கஷ்டப்படுத்தாத. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுமா ப்ளீஸ்மா. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி அடுத்தவ புருஷன் கூட நின்னு பேசிட்டு இருக்கியே.
ஏன் பிருந்தா அக்கா அக்கான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இப்ப அக்கா வாழ்க்கைய பங்கு போட்டுக்க நினைக்கிறியே? உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏன் புருஷன் உங்க பொண்ணு தேடி வந்தா அவரை அனுப்பி விடாம உங்க பொண்ணை விட்டு பேச சொல்லிட்டு இருக்கீங்களா? எந்த தாயாவது இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்வாளா? எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. சித்தி மாமா சீக்கிரமா எந்திரிச்சியலோ? நீங்க எந்திரிக்க லேட் ஆகும்னு இன்னும் டீயே போடல. இருங்க டீ போட்டு கொண்டாரேன். இந்தாங்க மாமா டீ எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க மாமா. சித்தி எடுத்துக்கங்க. இல்ல விஜய், எனக்கு வேணாம். எடுத்துக்கங்க சித்தி. புடிங்க. மச்சான் வாங்க டீ எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க மச்சான். என்ன யோசிக்கிறிய மச்சான்? கண்மணி அக்கா என்ன பாக்குறிய? என்னக்கா எடுத்துக்கங்க. புடிங்க புடிங்கக்கா. எங்க சித்தி மார மச்சாவும் வீராக்காவும் அவங்க இன்னும் எந்திரிக்கலையோ? தோ அவங்களே வந்துட்டாங்களே. மச்சான் இந்தாங்க டீ எடுத்துக்கங்க. எடுங்க மச்சான், என்ன யோசிக்கிறிய? அக்கா எடுத்துக்கங்கக்கா. விஜய், உன்னால எப்படி இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியுது? இதுதான் வாழ்க்கைன்னு முடிவானதுக்கு அப்புறம் தானே மூலையிலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல சித்தி. நான் அழுதா அது உங்க எல்லாரையும் பாதிக்கும்னு எனக்கு தெரியும். என்னால யாரும் வருத்தப்படக்கூடாது, அம்பிடுதேன். சித்தி டீ ஆறிட போகுது, சட்டுன்னு குடிங்க. நான் வரேன். மச்சான் முன்னாடியே டீ கொண்டாந்து பார்த்தேன் மச்சான். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியலா, அதான் போயிட்டேன். சூடா குடிச்சா தானே டீ நல்லா இருக்கும். அதான் நீங்க எந்திரிச்சதும் கொண்டாடலான்னு போயிட்டேன். இந்தாங்க மச்சான் டீயே குடிங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி போட்டிருக்கேன். என்ன மச்சா பாக்குறிய? வாங்கிக்கங்க. ஏய், என்னடி ரொம்ப உரிமை கொண்டாடுற? இந்த வீட்ல உறுதி ஆகலான்னு ரொம்ப சீன் போடுறியா? இந்த நடிப்புக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். மரியாதையா வெளில போடி. ஏய் போ. போங்க
போங்க மச்சான். வந்துட்டா. ச்சே. மச்சான் அந்த டீய தட்டி விட்டிய, அத்தை வேற டீய கொண்டாந்துருக்கேன். என்ன மச்சான் அப்படி பாக்குறிய? நீங்க வேணான்னு சொன்னாலும் நான் என் கடமையை செஞ்சுட்டே தான் இருப்பேன். இந்தாங்க டீ குடிங்க. ஏய் உன்ன என்ன மச்சான் தட்டி விட போறீங்களா? தட்டி விடுங்க தட்டி விடுங்க. நீங்க எத்தனை தடவை தட்டி விட்டாலும் நான் மறுபடியும் போட்டு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்க இந்த டீயை தட்டி விடாம வாங்கிட்டீங்கன்னா அதோட நான் இதை நிறுத்திட்டு என் வேலையை பார்க்க போயிருவேனா. வாங்கிக்கங்க மச்சான், பயப்படாதீங்க. இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பஞ்சாயத்தை கூட்ட மாட்டேன். ஏய் இங்க பாரு. இந்தாங்க புடிங்க, பேசாதீங்க. பாத்து பாத்து சூடா இருக்கு. அப்புறம் மச்சான், குளிக்க உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி அடிச்சு காலையிலே இட்லியும் குழம்பும் வச்சிருக்கேன். போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. போங்க மச்சான், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிய. கல்யாணம் ஆயிடுச்சு, அத மறந்துடாதீங்க. நான் வாரேன். பிருந்தா, 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 இவ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? பிருந்தா, ஏய் பிருந்தா, ஏய் பிருந்தா, 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 ஐயோ, பிருந்தா கண்ணை திறந்து பாருடி. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்ட கடவுளே. பிருந்தா, பிருந்தா, அப்படி இங்க பாரு. பிருந்தா, பிருந்தா இங்க பாருடி. ஐயோ, அவசரப்பட்டுட்டியேடி, அவசரப்பட்டுட்டியே. ஐயோ, என்ன பிருந்தா கால் பண்றா? சொல்றா. வீரா, நான் அம்மா பேசுறேன்டி. சொல்லுமா. பிருந்தா நம்மளை ஏமாத்திட்டாடி, அவசரப்பட்டுட்டாடி. அம்மா என்னமாச்சு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அவ கையை அறுத்துக்கிட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாடி. என்ன பண்றதுன்னு தெரியலடி. என்னமா சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? என்ன நடக்குது? ஏய் என்னாச்சு? பிருந்தா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காளா? எது நடக்கூடாதுன்னு சொன்னா அது நடந்துச்சு. ஆமா, நீ சீக்கிரமா நம்ம ஆட்டோக்கார அண்ணன் இருக்காருல்ல, அவரை கூட்டி பிருந்தாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போ. நாங்க வந்துடுறோம். உடனே வந்துடுறோமா? நீங்க போங்க, நான் வரேன். விஜி, எனக்காக கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வரியா? சரிங்க மாமா, என்ன கொண்டாரேன். சாப்பிடுற நேரத்துல எதுக்கு நான் இப்போ? என்னாச்சு? மாமா, 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 பிருந்தா பிருந்தா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா மாமா. என்ன சொல்ற வீரா? என்னம்மா சொல்ற? என்னாச்சு?
என்னம்மா சொல்ற? ஐயோ பிருந்தா, ஏன்டி இப்படி அவசரப்பட்ட? என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு காரணமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ அழாத. பிருந்தா கொண்டு ஆயிருக்காது, அழாத. இதோ இங்க நிக்கிறாளே, எல்லாம் இவ்வளவு வந்துச்சு. என் பிருந்தாவை கொண்டுட்டு நீ மட்டும் இங்க சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அதான் எல்லாம் இவ்வளவுதான் சார். நீ தங்க வீட்டுக்கு வந்து பிருந்தாவை தப்பு தப்பா பேசினா, அதனாலதான் இப்படி அவசரப்பட்டு அவ தப்பான முடிவு எடுத்திருக்கா. என் பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை என்ன செய்வன்னு தெரியாது. டேய் உர்ரா கார்த்தி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. டேய் எனக்கு தெரியாதுடா, எனக்கு இப்பவே பிருந்தாவை பார்த்தாகணும். வாங்க வா. வள்ளி, இவனும் விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், வீட்லயே இருக்க சார். பா, நான் பிருந்தாவை போய் பார்க்கணும்பா. பா, என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாதுப்பா. டேய், அவளோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான். நீ அங்க வந்து என்ன பண்ண போற? பேச பேச்சு. டேய் பா, அப்பா சொல்றதான் சரி. நீ அங்க வந்த தேவையில்லாத பிரச்சனையாவும் நீ இங்கே இரு. டேய், வாங்க சீக்கிரம். இல்லடா. நீ இங்கே இரு கார்த்தி. வா கண்மணி, வாங்க வா. சீக்கிரம். வான்னு சொல்றேன்ல. வா வா கண்மணி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். உனக்கு இருக்குடி, வச்சுக்கிறேன்.